இந்த 2025 எனக்கு சொல்லிக் கொடுத்த டாப் 7 லெசன்ஸ். நம்பர் 1, நம்மளோட மதிப்பு இவ்வளோதான் அப்படின்னு சொல்ற உரிமையை யாருக்கும் கொடுக்க கூடாது. நம்பர் 2, நெவர் யூஸ் மீடியேட்டர்ஸ். சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில இடங்கள்ல நீங்க நேரா போய் கேட்டா உங்களுக்கு கிடைக்கிற விஷயங்கள் கூட மீடியேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா கிடைக்காம போகும். நம்பர் 3, எவ்வளோதான் எல்லார்கிட்டயும் நல்லா பேசினாலும் ஒரு சின்ன இன்ச்சுக்காவது கேர்ஃபுல்லா இருங்க. பழகும்போது பேசும்போது எதை ஷேர் பண்ணணும் எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நம்பர் 4, பண விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல XYZன்னு யாரோ சொல்ற பேச்சை கேட்கவே கேட்காதீங்க. டேட்டா, பாஸ்ட் ஹிஸ்டரி, ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் கேட்டா போதும். நம்பர் 5, சம்டைம்ஸ் யுவர் லைஃப் நீட் சம் அப்டேட். ஒரு புது கேஜெட் வாங்குறதுனாலும் சரி, ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனாலும் சரி, இல்ல புதுசா டிராவல் பண்றதுனாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல உங்க லைஃப்க்கு ஒரு அப்டேட் தேவைப்படும். நம்ம அதுக்கு செலவு பண்றதுக்கு யோசிச்சிட்டே இருப்போம், பட் நம்மளோட growth ஸ்லோவா இருக்கிறதுக்கு அதுவே காரணமா இருக்கும். நம்பர் 6, ஆர்குமெண்ட்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. மேபி நம்ம சொல்ற விஷயம் சரியா கூட இருந்துட்டு போட்டுமே, ஆர்குமெண்ட்ஸை அவாய்ட் பண்றது நல்லது. நம்பர் 7, எல்லாத்துலயும் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. குறிப்பா இந்த AI, டெக்னாலஜிஸ் இதெல்லாம் இவ்வளோ வேகமா வளர்ற காலத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தாலே போதும். அதுவே பெரிய லெவலுக்கு நம்மளை கூட்டிட்டு போகும். 2025 எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் இதுதான். With all these learnings, I'm moving towards my next goal. Wishing you all a happy new year 2026.